ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போது 7:45 ஆயிடுச்சு. கிளைமேட் பாருங்கள், நல்ல ஒரு ஃபாகியாக விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடே தெரிய மாட்டேங்குது, அந்த சைடில் இருக்க வீடெல்லாம் இதில் மட்டும் தெரியுது. அப்படி நல்ல ஃபாகியாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ நம்ம எப்படி போறது? டைம் இருக்குல்ல. டீ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டேன். குட்டீஸ் 2 பேருக்கு வந்தேன் டீ. ஸோ வந்து 2 கப் டீ தான் வச்சுருக்கேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கு மல்லி பொடிச்சு வச்சுருக்கு. இதுதான் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆளுக்கு 1 கப் எடுக்க போகிறோம். இது டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், கொழுப்பு உறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் குடிக்கிறது நல்லது. இது வந்து எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது சுக்கு மல்லி போட்டு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 days இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். சுக்கு மல்லி டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க குடிச்சிட்டு வரலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாகிலேருந்து இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். வாங்க. டெய்லி நம்மளோட பிளான்ஸ்லாம் அப்படியே பார்த்தா தான் அப்படி ஒரு டே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிளான்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து அழகு பூச்செடி. இதில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சும் எல்லோஷும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மணி பிளான்ட் தான், ஃபேவரேட் பிளான்ட்டு. இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நம்ம பாட் ரெடி பண்ணி அதில் வச்சுருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பில் குட்டி குட்டி கப்பில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து நானாக வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. செராமிக் கப் தான் அது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 பூச்செடி தான் வச்சுருக்கேன். இது மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பலெல்லாம் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து படர்ந்து போனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மிளகா விதை போட்டு வச்சுருக்கேன். 2 மிளகா செடி இருந்தாலே போதும், வீட்டுக்குள்ளே மிளகா வந்து நம்ம பறிச்சிக்கலாம். அதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எங்கள் பார்க்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான். அதை வந்து கப்பில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது மண்ணிலையுமே சூப்பராக வரும். நான் வந்து கப்பில் போட்டு இன்னும் மண்ணில் வைக்காமலே இருக்கேன். அதுலேயுமே நல்லா வந்திருக்கு. இது ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோட்டல் போயிருந்தேன். அங்கே வந்து இண்டோரில் வச்சுருந்தாங்க இந்த சிசி பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து ஒரு இலை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுலேருந்து நம்ம வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 days மேலே ஆச்சு. லைட்டாக முளைவிட்டு வந்திருக்கு, வேர் விட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கப்பில் வந்து சிசி பிளான்ட் வச்சுருக்கோம். மணி பிளான்ட் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து துளசி செடி தான். இது வந்து வெளியே தான் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் நல்லா இருந்துச்சுன்னு அந்த இலை வந்து கொஞ்சம் அப்படி சுருங்கின மாதிரி இருந்தனால உள்ளே வச்சுருக்கேன். அப்பப்போ பார்த்திங்கன்னா வெளியே வைப்பேன், ஏன்னா வெயில் வந்து கண்டிப்பாக தேவை அதுக்கு. இது வந்து கற்பூரவள்ளி செடி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தது, இப்போ தான் முளைக்குது. இது கொஞ்சம் வெளியே வச்சா வெயில் பட்டால் நல்லா வருது. அப்படியே ஒரு மிளகாய் செடி நிற்கிது. கொஞ்சமாக சீட்ஸ் எல்லாம் முளைக்க போட்டிருக்கேன். புதினா, கருவேப்பிலை செடி. இது வந்து மஸ்க் மெலன் தான் போட்டது, நல்லாவே வளர்ந்துருந்து. அதுலேயும் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. என்னன்னே தெரியலை. ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன செடி அப்படிங்கிறது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி, இதுவுமே சமையலுக்கு வாங்கின பார்க்கால் வந்து சீடு வந்து நல்லாவே விளைஞ்ச சீடாக இருந்துச்சு. அதையுமே போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இனி பந்தல் போட்டு விடணும். சூப்பராக பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஹெல்த்தியாக. ஒவ்வொரு பிளான்ட்டும் வளர்ந்து வரும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது மைண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி மார்னிங் அந்த பிளான்ட்ஸை 1 வாட்டியாக நம்ம பார்த்துட்டு வந்தால் தான் அந்த நமக்கு ஒரு ஹாப்பி. அது இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது போக கொஞ்சம் ஏத்தம்பழம் அதுவுமே வேக வைக்கணும். குட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா குப்பூஸ் இருக்குது. குப்பூஸில் வந்து எக் ஆம்லேட் மாதிரி போட்டு டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல கொஞ்சமாக பட்டர் போட்டு வச்சுக்கோங்க.
பட்டர் போட்டுட்டு நான் வந்து ஒரு பாதி ஆனியன் வந்து கட் பண்ணி நான் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டுக்க போகிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கெச்சப் போட்டுக்கிறேன். என் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனி குப்பூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஓரளவு அந்த ஷேப்லேயே பண்ணியிருக்கேன். குப்பூஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லேட்டை வந்து நம்ம மாற்றி கூட போடல, நான் அப்படியே தூக்கி அதில் வச்சுருக்கேன். இதை அது குப்பூஸூடே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி போட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவாச்சும் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குறது. குப்பூஸில் வந்து எக் ஆம்லேட் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சீனி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கும் ஏத்தம்பழமும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே அபுதாபியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அட்மிஷன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருந்தேன். நம்ம அட்மிஷன் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்கூல்லேருந்து மெயில் வந்திருந்து. ஸோ அங்கே போகிறதுக்கு இன்றைக்கி டேட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் நல்லா ஃபீவரு. எப்படி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடியாகி கிளம்பி போயிட்டோம். அங்கே ஸ்கூல் போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே அபுதாபியில் ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சிப்லிங்ஸ் போயிட்டே இருக்குது. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அடுத்து போக போக வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.